Yamaha Guitar FX280 TBS. இந்த கிட்டார் வந்து ஆஃப்லைனில் கிடைக்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணாக்கா நான் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு இந்த கிட்டார் வாங்கின லொக்கேஷன் அனுப்புவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கவங்களுக்கு மட்டும் தான். ஸோ வேறவங்களுக்குனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், போய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வர்த் ஃபார் மணி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேசன் கிட்டார் அஃபிஷியல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு கிட்டார் இருக்கிற. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ப்ளஸ் எனக்காக தான். பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசான மாடல். பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் வந்து யமஹா மாடல் சரியா. இது FX280. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இந்த வீடியோவில் பண்ண நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாக்கு ப்ளஸ் எங்கள் அப்பாவுக்கு போகணும். ஸோ அவங்க இல்லைனா என்னால் இந்த ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் நான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு செமி அக்கோஸ்டிக் கிட்டார். ஸோ வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன Yamaha FX280. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் புக் பண்ணல, வந்து ஆஃப்லைன் போய் தான் வாங்கி. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா MG ரோட்டில் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1200 கூட கிடைக்குது. செமி அக்கோஸ்டிக் Yamaha. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் இங்கே டாப்பிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் பேக்கிங் நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா விற்கணும் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், அப்புறம் மேனுவல் ஒன்று எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மேட் இன் இண்டியன் பிராண்டிங் கொடுக்குறாங்க கைஸ். மேட் இன் இண்டியன் பிராண்டிங் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து எனக்கு இது பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினாக்கா இந்த மாதிரி அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு டேப்பிங் மட்டும் தான். பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போய் வாங்கினாக்கா நீங்கள் கஸ்டமர் கிட்ட சொல்லி இன்னும் க்ளீனாக உள்ள ஒரு கவர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கிட்டார் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து மேனுவல் கொடுக்குறாங்க. மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஸ்ட்ரிங் போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அலாங் தட் பார்த்தீங்கன்னா கிட்டார் இதான் நல்லா பேக்கேஜ் பண்ணுறாங்க. கிட்டார் பாருங்களேன் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நான் கொஞ்சம் இங்கே அப்படியே ஆகிக்குது, பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா அலாங் தட் ஹேரிங்க்கு கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா நான் சொல்கிறேன் யூசேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் Yamaha FX280. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிட்டார். பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி தான். இது வந்து ஸ்டாக் இதில் இது வந்து நானே வாங்கி நானே போட்டுட்டாங்க. ஸோ நான் நல்லா பேக்கேஜிங் தான். ஸோ அந்தளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்த கிட்டாருக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நல்லா இருக்கு பாருங்க. வா அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுட்டு பாருங்களேன். அவ்வளோ நல்லா ஷைனாக நல்லா ஃபினிஷிங் கொடுக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட் சரிங்களா. இது வந்து ஃபுல் மேட் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் ஃபீல் ஆகலாம். கட் பண்ணி கிட்டார் அம்மா பார்த்துக்கலாம். மெயின் பிக்சர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் வந்து படிச்சு காட்டுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் தான் ஒரு மேனுவல் கார்டு. பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, காஷன் கொடுத்தாங்க, பேட்டரி கெப்பாசிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ வந்து தெரியாதவங்க வந்து மேனுவல் பார்த்து இருக்கணும், தெரிஞ்சவங்களுக்கு போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்து ஒரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி இருக்குது. ஸோ வந்து ஃப்ரீ சர்வீஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலிங் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் வாரண்ட்டி இல்லை கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக சும்மா டைட் பண்ணவே கட் ஆகும். ஸோ வந்து ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் வாரண்ட்டி கிடையாது. பேட்டரிக்கு உள்ள என்ன வயர் ப்ராப்ளம் என்ன அந்த மாதிரி ஜாக் போட்டு வாசிக்கும் போது என்ன சத்தம் பசிங்காக கேட்குதுன்னா ரிப்பேர் பண்ணிட்டு ப்ளஸ் ஆயிலிங்கெல்லாம் பண்ணுவாங்க. ப்ளஸ் டியூனிங் பண்ண இடத்துல வந்து ஜாமிங் ஜங்ஷன் அதை ரிமூவ் பண்ணுறது கூட அவங்க பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் வாரண்ட்டி நல்லா இருக்குது. 1 year வாரண்ட்டி கிடைக்குது கைஸ். ரொம்ப நல்ல பட்ஜெட் தான். பார்த்தீங்கன்னா உடனே ஒரு வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. இது வந்து மேனுவலாக சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டியூன் பண்ணுறது, எப்படி மாற்றணும், எப்படி ஸ்க்ரூ கழட்டி எப்படி ஆயில் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஓனர்ஸ் பண்ணுறது தான் இது மெக்கானிசம். பார்த்தீங்கன்னா சப்போஸ் பெண்ட் எடுத்துச்சுன்னா உள்ள டேலங்கி கொடுத்துல டேலங்கி வச்சுட்டா கரெக்டாக கைஸ். டேலங்கி வச்சு தான் நம்ம உள்ள ஓட்டை போட்டு அது வந்து லூஸ் பண்ணால் இப்படி டைட் ஆகும். சப்போஸ் நம்ம டைட் பண்ணால் இப்படி வரும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பரான விஷயம் தான். ஸோ வந்து அவ்வளோதான் இந்த கிட்டார்னு சொல்ல வரலாம். இருங்க பாதி இந்த கிட்டாரோட சத்தத்தை கேட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னா Yamaha பெஸ்ட். பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினர்ஸ் இல்லை, ஒரு அட்வான்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல் கிட்டார்ஸுங்களுக்கு இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் தான். இது வந்து ஆஃப்டன் வந்து நம்ம டியூன் பண்ணி காட்டுறேன் எப்படி டியூன் பண்ணுவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூன் இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன் இதோட சவுண்ட் சூப்பராக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது. க்ளோஸோட லுக் நல்லா இருக்குது. இதோட பிரிட்ஜ் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இதோட டாப் டியூனிங் பண்ண இடம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா உட்கூட ரோஸோட பேக்கில் கூட சூப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்க முடியாது. எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களை லாக்காக பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ப்ரெஸ் பண்ணாக்கா ஸோ வந்து எப்படி டியூன் பண்ணும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் டியூன் இருக்குது. ஸோ வந்து நான் டியூன் பண்ணுறது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வால்யூம், இது டோனு, இதுதான் மெயின் நம்ம பார்த்து வாசிக்கிறது எந்த கார்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே மாதிரி ஸ்மால் டிஸ்பிளே தான். இல்லைனா ஜாக் போர்ட் கிட்ட வந்து ஸ்டீல் ஃபினிஷ் கொடுக்குறோம். ஸ்டீல் ஃபினிஷ் ஆஃப்டர் ஆல் இது வந்து சூப்பரான நல்லா ஃபினிஷோட டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சொல்கிற பாருங்க, இந்த Yamaha சூப்பரான கிட்டார் கைஸ். சொல்லுவாங்க வந்து இந்த சவுண்ட் பிடிச்சது என்னோட இதோ நான் சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன்டா. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணி எப்படி சவுண்ட் கேட்குன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துக்குறாங்க. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தீங்கன்னா க்ளோஸி ஃபினிஷில் கொடுத்துக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியே பார்க்கலாம், தலை கூட சீவிக்கலாம். ஸோ அது விட்ருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரிங்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா குவாலிட்டியான Yamaha தான். இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா ப்ராடக்ட் அண்ட் Yamaha கார்பரேஷனோட தான் இது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து பெல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா லெதரிங் ஃபினிஷ் கொடுத்துக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயத்தான். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து செமி அக்காஸ்டிக் கிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜாக்கா இப்போ நான் ஒகேஷன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவுட்டிங் போனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கிட்டார் வாசிக்கிறீங்க எல்லாருக்கும் கேட்கணுன்னா நீங்கள் ஸ்பீக்கரில் வாசிக்கணும். ஸோ அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் ஜாக்குள்ளே போட்டு தட் ஒயர். இது பார்த்தீங்கன்னா அதோட மெயின் தான். ஸோ இது உங்களுக்கு லேட்டராக காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ரி போடலாம். ஸோ பேட்ரி போட்டாக்கா இது ஒர்க் ஆகும். அப்போ தான் உங்களால் வால்யூம், டோன் இல்லை ஆஃப் ஆன் எல்லாம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷன் தான் கைஸ். இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஆகுது. ஸோ இப்போ ஆக்ஷன் என்னன்னா நம்ம இந்த ஃப்ரெட்க்கும் இந்த ஸ்ட்ரிங்னு நடுவில் இருக்கிற கேப். ஸோ ஆக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம பார் கார்டு இல்லை என்ன கார்டு வாசிக்கும் போது கை ரொம்ப வலிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில் இருக்கனால கை அவ்வளோ வலிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா Yamaha FX 280 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிட்டார் நான் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ வந்து பர்சனலாக நான் சொல்கிறேன்னா திஸ் பெஸ்ட் கிட்டார் ஃபார் ஒர்த் ஆஃப் மணி. பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த கிட்டார் வாங்கணுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ ஆன் Instagram. பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்களுக்கு கால் பண்ணி இல்லை டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே கிடைக்குதுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூரில் இருக்கிற சர்ச் ஸ்ட்ரீட், MG ரோட், பேட்ரிக் சர்ச் ஆப்போசிட்டில் இருக்கிற மியூசிக் ஹவுஸில் தான் இந்த கிட்டார் வாங்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் சூப்பரான கிட்டார். ஸோ ஒரு சைடில் வச்சிடுறேன். சொல்ல மாட்டேன் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்துக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்க்ரூவபிள். நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு இது கழட்டிட்டு உள்ள இருக்கிற கியருக்கு ஆயிலிங் பண்ணலாம் ஃப்ரீ. ப்ளஸ் இது வந்து 1 year வாரண்ட்டி கூட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெட்ஸ் கூட மார்க் கொடுத்துக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 5th, 7th, 9th, 12th, 15. அப்புறமா இதோட ஆக்ஷன், இதோட காப்பர் ஃபினிஷ் எல்லாம் சூப்பராகுது. இதில் பார்த்தீங்கன்னா எஜிங் கூட பிளாக்ல கொடுத்துக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ பெஸ்ட் கிட்டார். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், மைண்ட் ப்ளோவிங் கிட்டார். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டார் ரிவ்யூ அப்பா காட்டலாம். மெயின் பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துக்குறாங்க. ஸோ அக்காஸ்டிக் எலக்ட்ரிக் கிட்டார்ஸ் ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னா இந்த கிட்டார் வாங்களுக்கு மேனுவல் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவில் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து சைனாவில் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் காட்டுறேன். இந்த பாருங்கள், சைனாவில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்மளால் இது ஈஸியாக பிகாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி உங்களுக்கு டியூன் பண்ணுறேன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது, நான் வந்து டியூன் பண்ணிட்டு திரும்ப பார்த்துக்கோங்க சவுண்டெல்லாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணியாச்சு. நான் சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சி. பார்த்தீங்கன்னா இந்த கிட்டாரில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, எல்லா கிட்டார் சில கிட்டார்ல கட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஈஸியா இருக்கும் உங்களால இதெல்லாம் ப்ளே பண்றதுக்கு. ஸோ உங்களால இங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறதுனால வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் இந்த கிட்டார்ல இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மொத்தமா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஜெசன்ஸ் கிட்டார் ஆஃபிஷியல் சேனல். பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். டேக் கேர் ஆஃப் யோர்செல்ஃப். குட் பை. See you in the next video.